पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்கள், இனிய நல்வாழ்த்துக்கள். உலகனைத்தும் காத்தருளக்கூடிய எம்பெருமான் நாராயணனுக்கு இதயத்திலே இருக்கக்கூடிய பிராட்டி திருமகள் லக்ஷ்மி, அவளுடைய 1000 திருநாமங்களிலே ஒவ்வொன்றாக நாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். 201 திருநாமங்கள் இதுவரை அனுபவித்து விட்டோம். இப்பொழுது நாம் சுவைக்கப் போவது 202வது திருநாமம். உலகத்திலே பலவிதமான விலங்குகள், மனிதர்கள், பறவைகள் என்று இனங்கள் இருக்கின்றன. அதில் பறவை இனங்களுக்கு ஒரு பெயர் சமஸ்கிருதத்திலே வைத்துள்ளார்கள். ககம் என்று அந்த பெயருக்கு. அந்த பெயர் எப்படி வருகிறது என்று சொன்னால், கம் என்று வடமொழியிலே ஒரு சொல், ஓரெழுத்து சொல். ஓரெழுத்து சொற்கள் வடமொழி, தமிழ் இந்த 2 மொழியிலும் பல ஆழமான பொருள்களிலே வருவதை நாம் பார்க்கிறோம். கம் என்பது ஓரெழுத்து சொல்லா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இம் இருக்கேன்னு. இதெல்லாம் இம் என்பது புள்ளி வச்ச எழுத்து. புள்ளி வச்ச எழுத்துன்னு ஏன் சொல்கிறேன்னா, மெய் எழுத்துன்னு சொல்லணும் இலக்கணப்படி. நாம் இலக்கணம் சொன்னோம்னா உடனே இன்னையா இது லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் சொல்ல வந்து இலக்கணம் சொல்கிறான்னு நினைப்பாங்க. இருந்தாலும் புரியறதுக்காக சொல்கிறோம். அந்த மெய்யெழுத்துக்கள்லாம் எழுத்துக்களாக கணக்கு பண்ணுறதில்ல. அதில் ஒரு உயிரெழுத்து சேர்ந்த அப்புறம் தான் அது எழுத்தாகும். ஆகையினால் கம் என்பதில் கா என்கிற ஒரு எழுத்திலே உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டும் கலந்து இருக்குது. இம்மில் வெறும் மெய்யெழுத்து தான் இருக்குது. ஆகையினால தான் ஓரெழுத்துன்னு சொல்கிறோம். எப்படி தமிழ் ஆ அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு பல பொருள்கள். ஆனா பசுமாடு தெரியும் நமக்கு, ஆவின் பால் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இப்படி ஆ என்கிற ஓரெழுத்து சொல் போல பல சொற்கள் நம் தமிழ் மொழியில் இருக்கின்றன. அதேபோல் சமஸ்கிருதத்திலே இருக்குது. இதில் கம் என்பது வானத்தை சொல்லும். அந்த வானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய, வானவெளியிலேயே தங்கள் உலா வரக்கூடிய ஜந்துக்களுக்கு ககம், வானத்திலே கமனம் செய்பவைகள் என்ற பொருளிலே ககம் என்கிற பெயர் வரும். ஆக ககம் என்று சொன்னால் பறவை, எவ்வளோதான். எத்தனையோ பறவைகள் இருக்கின்றன. இருந்தாலும் ககம் என்ற சொல் நமக்கு காதில் விழுந்த உடனே அது எந்த பறவையை குறிக்கும் என்று தோன்றும் என்றால், அந்த இனத்திலேயே தலை சிறந்தவனாக உள்ள இனத்தலைவனாக இருக்கக்கூடிய பொருள் தான் தோன்றும். மலர் போன்ற திருக்கண்கள் நாராயணனுக்குன்னு சொல்கிறாங்க. மலர் போல திருக்கண்ணு சொன்னால் மல்லிகை போலவா, இல்லை பட்டு ரோஜா போலவா, இல்லை அரளி போலவா அப்படின்னு கேட்பீங்க. மலர் என்பது ஒரு பொது பெயர். ஆனால் மலர் போன்ற கண்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கருதுவது மல்லிகை அல்ல, ரோஜா அல்ல, அரளி அல்ல, ரிட்சிப்பூ அல்ல, பின்ன தாமரைப்பூ. தாமரைப்பூ பூக்களிலே தலை சிறந்த பூ, நம்ம தேசிய பூவாக கருதப்படுகின்றது அல்லவா. அந்த தாமரைப்பூ இருக்கிறதே, பூ என்று சொன்ன உடனே தாமரைப்பூ தான் நினைவுக்கு வரும். ஆகையினால் மலர்கண்ணன் என்றால் தாமரை போன்ற கண்களை உடையவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் பறவை என்று சொன்னால் நமக்கு முதலிலேயே நெஞ்சிலே வரக்கூடியது, கண் முன்னாடி தோன்றக்கூடியது பறவை இனத்தின் தலைவனாக கருதப்படுகிற கருட பகவான். ஆகையினால் வெறும் பறவை என்று சொன்னாலே கருடன் ஞாபகத்துக்கு வரும். மற்ற பறவைகள் ஞாபகத்துக்கு வருவது அப்புறம்தான் சொல்லணும். ஆகையினால்தான் ககத்தை கொடியாக உடையவள் என்று பிராட்டியை சொல்லும் பொழுது ககம் என்றால் கருடன் என்று நமக்கு முதலிலேயே மனதிலே பட்டுவிடும். இதை வைத்துக்கொண்டு ககத்தை கொடியாக உடையவள், பறவையை கொடியாக உடையவள் என்று 202வது திருநாமத்தை வியாச பகவான் அமைக்கிறார், ககத்வஜா என்று. அன்பர்களே, ககம் என்று சொல்லக்கூடிய பறவையை கொடியாக உடையவர்கள் பலர் உண்டு. கிளி ஒருத்தருக்கு கொடி, அதே மாதிரி ஒருத்தருக்கு கொடி சேவல், ஒருத்தருக்கு மயில் வாகனம். இவைகள் அன்னம் கருட பகவானுக்கு கொடி. இப்படி இவைகள் கொடிகளாக இருந்தாலும் பறவை என்று சொன்ன உடனே பறவையேறு பரம்பொருடா என்று ஆழ்வார் சொன்ன பறவை ஆகிற கருடனை துவஜமாக உடைய அந்த எம்பெருமான் நாராயணன் நினைவுக்கு வருவார்.